Hi guys, welcome to the Castle Tamil. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா, ஜோத்தோ ரீஜன்ல இருக்கக்கூடிய லேக் ஆஃப் ரேஜ்ன்ற இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, அவரோட 7th ஜிம் பேட்ச்‌க்காக மஹோகனி டவுனுக்கு வந்து நோக்கி போயிட்டு இருக்காரு. சடனா அவரோட பீக்காச்சு வந்து பார்த்தோம்னா, உடம்பு சரியில்லாம போகுது. ஈவன் தோ மிஸ்டி கிட்ட இருக்கக்கூடிய டோகிபியுமே வந்து பார்த்தோம்னா, உடம்பு சரியில்லாம வந்து போகுது. என்னாச்சுன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான், அங்க சுத்தி இருக்கக்கூடிய போக்கேமான்ஸ்க்குமே உடம்பு சரியில்லாம இருக்கிறத வந்து நோட் பண்றாங்க. அந்த டைம் ஆஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு சத்தம் கேட்குது. அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான், அந்த இடம் வந்து லேக் ஆஃப் ரேஜ்ன்ற ஒரு இடமா வந்து இருக்கு. அந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தோம்னா, ஒரு ரெட் கைரடாஸ வந்து பார்க்குறாங்க. அந்த டைம் ஆஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரிய வருது. இந்த பொக்கேமானுக்கும் உடம்பு சரியில்லாம தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு சில டீம் ராக்கெட் மெம்பர்ஸும் வராங்க. இத பார்த்த ஆஷ் வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பேட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. பட் அவர் யூஸ் பண்ண அந்த டோர்டோயிலுமே வந்து பார்த்தோம்னா, உடம்பு சரியில்லாம போறத வந்து நோட் பண்றாங்க. அந்த டைம் டீம் ராக்கெட் வந்து பார்த்தோம்னா, இவங்கள அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, அவங்கள ஒருத்தவங்க வந்து காப்பாத்துறாங்க. அது யாருன்னா, லான்ஸ் அவரோட டிராகனைட்ட யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா, ஆஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து சேவ் பண்றாரு. இதனால ஆஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, அங்கருந்து ஃபாரஸ்ட்குள்ள வந்து ஓடிர்றாங்க. நம்ம லான்ஸ் வந்து பார்த்தோம்னா, அந்த டீம் ராக்கெட் மெம்பர்ஸ வந்து அங்கருந்து விரட்டி அடிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு நம்ம லான்ஸ் வந்து பார்த்தோம்னா, இந்த ஆஷ் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து மீட் பண்றாங்க. அப்பதான் மிஸ்டி மூலமா தெரிய வருது, லீக் சாம்பியனான லான்ஸ் தான் இவருன்னு சொல்லிட்டு. அந்த டைம் லான்ஸ் வந்து ரிவீல் பண்றாரு. அவர் ஆக்சுவலா ஒரு ஜி மேன் மெம்பரா வந்து இருக்காரு. பீப்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா, போக்கேமான்ஸ மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவர் கேள்விப்பட்டதுனால, அவர் இந்த இடத்துல வந்து பார்த்திருக்காரு. அந்த டைம் தான் வந்து தெரிய வருது, இந்த டீம் ராக்கெட் மெம்பர்ஸ்க்கும், அந்த ரெட் கேரக்டர்ஸ்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நோட் பண்ணியிருக்காரு. அந்த டைம் ஆஷ் வந்து பார்த்தோம்னா, லான்ஸ்‌க்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து நினைக்கிறாரு. ஆனா லான்ஸ் வந்து பார்த்தோம்னா, இது ரொம்ப ஆபத்தான ஒரு மிஷனா இருக்கிறதுனால, ஆஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து பார்த்தோம்னா, மகோனனி டவுனுக்கு வந்து பார்த்தோம்னா, வழிய காமிச்சுட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிறாரு. அந்த டைம் நம்ம டீம் ராக்கெட் ட்ரையோ வந்து பார்த்தோம்னா, இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டிய வந்து கண்டுபிடிச்சு அதுக்குள்ள வந்து வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, டாக்டர் செபாஸ்டியன் வந்து ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்றாரு. அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா, அவரோட டெக்னாலஜியான ரேடியோ வேவ் மூலமா இந்த ரெட் கைரடாஸ் வந்து மட்டும் தான் எவால்வ் ஆயிருக்குன்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறார். அதாவது நார்மலா இந்த மேகிகார்ப் வந்து பார்த்தோம்னா, இந்த ரேடியோ வேவ் அஃபெக்ட்னால அது வந்து ரெட் கைரடாஸா வந்து எவால்வ் ஆயிருக்கு. இதனால இந்த ரெட் கைரடாஸ கேட்ச் பண்றது மூலமா, ஃபர்தரா இத வச்சு ஸ்டடி பண்றது மூலமா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ரேடியோ வேவ் டெக்னாலஜிய வந்து பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் தெரிய வருது, ரேடார்ல வந்து பார்த்தோம்னா, அந்த ரெட் கைரடாஸ் வந்து அந்த லேக்கோட ரொம்ப ஆழத்துல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்றாங்க. அது எப்படியாச்சும் சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான், அந்த டைம் டீம் ராக்கெட்டோட எலைட் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய டைசன் வந்து பார்த்தோம்னா, அவங்களோட ஃபெசிலிட்டிக்குள்ள வந்து இந்த டீம் ராக்கெட் ட்ரையோ வந்து உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்றாரு. அந்த டைம் டீம் ராக்கெட் ட்ரையோக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆர பத்தி தெரிய வருது. இதனால இந்த ப்ராஜெக்ட்லயுமே வந்து பார்த்தோம்னா, இந்த டீம் ராக்கெட் ட்ரையோவுமே வந்து பார்த்தோம்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தோம்னா, நம்ம லான்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய டீம் ராக்கெட் மெம்பர் மாரியே வந்து பார்த்தோம்னா, வேஷம் போட்டு டீம் ராக்கெட்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா போயிறாரு. அந்த டைம் டீம் ராக்கெட் ட்ரையோ என்ன பண்றாங்க வந்து பார்த்தோம்னா, ஸ்விம் சூட்ட யூஸ் பண்ணி அந்த லேக்குள்ள வந்து பார்த்தோம்னா போயிறாங்க. அடி ஆழத்துக்கு போயிட்ட பிறகு அவங்க ரெட் கைரடாஸுமே வந்து பார்த்தோம்னா நோட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபைனலி அந்த டீம் ராக்கெட் ட்ரையோ மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா, அந்த ரெட் கைரடாஸ வந்து சர்ஃபேஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்துர்றாங்க. அந்த டைம் மத்த டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா, வலைய வச்சு இந்த ரெட் கேரடாஸ வந்து கேட்ச் பண்ணிர்றாங்க. அந்த டைம் ஷாக் குடுக்குறது மூலமா அந்த ரெட் கேரடாஸ் வந்து பார்த்தோம்னா, அன்கான்ஷியஸ்க்கு வந்து போயிடுது. இந்த விஷயத்த வந்து பார்த்தோம்னா, ஆஷ் மற்றும் அவங்க ஃபிரெண்ட்ஸ் வந்து சென்ஸ் பண்றாங்க. இதனால ஆஷ் மற்றும் அவங்க ஃபிரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, திரும்பவும் அந்த லேக் ஆஃப் ரேஜ்ன்ற இடத்துக்கு வந்துர்றாங்க. வந்து பார்த்தா டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா, அந்த ரெட் கேரடாஸ கடத்திட்டு போறத வந்து பார்க்குறாங்க. இதனால ஆஷ் மற்றும் அவங்க ஃபிரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, அவங்களோட போக்கேமான யூஸ் பண்ணி இத எப்படியாவது சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, அந்த டைம் செபாஸ்டியன் வந்து பார்த்தோம்னா, அவரோட டிவைஸ வந்து ஆக்டிவேட் பண்ண சொன்னதுனால, அந்த ஜெயன்ட் ரேடார் வேவ் வந்து எமிட் ஆவறது மூலமா இருக்கக்கூடிய எல்லா போக்கேமான்ஸுமே வந்து வீக் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அந்த டைம் ஆஷ் மற்றும் அவங்க ஃபிரெண்ட்ஸ் வந்து அவங்களோட போக்கேமான் ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு தான் ப்ராக் வந்து இந்த விஷயத்த வந்து நோட் பண்றாரு. அந்த டைம் டைசன் வந்து பார்த்தோம்னா, ஆஷ் மற்றும் அவங்களோட ஃபிரெண்ட்ஸ வந்து கேட்ச் பண்ணிர்றாங்க. அந்த டைம் ஆஷ் வந்து ரெட் கேரக்டர்ஸ் வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது தான் செபாஸ்டியன் வந்து ரிவீல் பண்றாரு. ப்ராஜெக்ட் ஆர் அதாவது ப்ராஜெக்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்றாரு. அவருடைய இந்த ப்ராஜெக்ட்லயே இந்த ரெட் கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தோம்னா எவால்வ் ஆயிருக்கு. அதுவும் எதனாலன்னு வந்து பார்த்தோம்னா, அவங்களோட இன்டியூஸ்மென்ட் வேவ் மூலமா எவால்வ் ஆயிருக்குன்ற விஷயம் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பார்த்தோம்னா, ஆஷ் மற்றும் அவங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸும் பண்றார். எதனாலனா இந்த வேவ யூஸ் பண்ணி வெப்பனாவுமே வந்து அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ஆரோட பர்ப்பஸே வந்து பார்த்தோம்னா, போக்கேமான்ஸ ஃபோர்ஸ் பண்ணி எவால்வ் ஆகுறது மூலமா பவர்ஃபுல்லான போக்கேமான் ஆர்மிய கிரியேட் பண்றது தான் இதோட மெயின் பர்ப்பஸே தெரிய வருது. இங்க இருந்த நம்ம லான்ஸ்‌க்கு வந்து பார்த்தோம்னா, இந்த விஷயம் வந்து ஃபைனலா தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு ஆஷ் மற்றும் அவங்க ஃபிரெண்ட்ஸ வந்து இந்த டீம் ராக்கெட் பேஸ்லயே வந்து அடைச்சு வச்சுட்டு, நம்ம டைசன் வந்து பார்த்தோம்னா, இந்த டீம் ராக்கெட் ட்ரையோக்கு வந்து கங்கிராட்ஸ் பண்ணிட்டு, அவங்களோட இந்த பேஸ வந்து பாதுகாக்க சொல்றாங்க. எதனாலனா, இந்த ரெட் கேரடாஸ ஒரு ட்ரக்ல ஏத்தி அவங்க இங்கருந்து கிளம்ப போறாங்க. ஈவன் தோ இது எதுக்காகன்னு வந்து பார்த்தோம்னா, அவங்களோட
எவல்யூஷன் இன்டியூஸ்மென்ட் ரேவை வந்து பெர்ஃபெக்ட் பண்றதுக்காக இந்த போக்கேமான் வச்சு இன்னும் ஸ்டடி பண்றதுக்காக வேற இடத்துக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம லான்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஆஃபீசர் ஜென்னி கிட்ட வந்து இந்த டீம் ராக்கெட் பத்தின தகவல் வந்து குடுத்துட்டு, அவர் வந்து பார்த்தோம்னா இந்த பேஸ நோக்கி வந்துட்டு இருக்காரு. அந்த டைம் நம்ம டீம் ராக்கெட் ட்ரைவ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆஷோட பிகாச்சுவ வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அங்கருந்து நம்ம ஆஷ் மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா தப்பிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது, அந்த இடத்துக்கு நம்ம லான்ஸுமே வந்துடுறாரு. ஸோ லான்ஸ் வந்து பார்த்தோம்னா, அவரோட போக்கேமான உதவி மூலமா லைக் இந்த டீம் ராக்கெட் ட்ரைவ வந்து அந்த இடத்துலருந்து விரட்டி அடிச்சு, அந்த பேஸே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாவே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கு பிறகு லைக் நம்ம லான்ஸ் மற்றும் ஆஷ் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா மகோனகி டவுனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா செபாஸ்டினை ஃபர்ஸ்ட் வழி அனுப்பிச்சிட்டு பின்னாடியே வந்து பார்த்தோம்னா அவங்க இந்த ரெட் கைரடஸை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு 2 ஹெலிகாப்டர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் டீம் ராக்கெட் ட்ரையோ மூலமாக டைசனுக்கு வந்து பார்த்தோம்னா அவரோட பேஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆன விஷயம் வந்து தெரியுது. இதனால் நம்ம டைசன் வந்து பார்த்தோம்னா இந்த அன்கான்ஷியஸாக இருக்க ஒரு ரெட் கைரடஸை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு 2 ஹெலிகாப்டரில் ஏற்றிக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தோம்னா சடனாக ரெட் கைரடஸ் வந்து பார்த்தோம்னா அதோட அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ் வந்துட்டதுனால அது பயங்கரமாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இதனால அந்த 2 ஹெலிகாப்டருமே வந்து பார்த்தோம்னா ரிவர் சைடில் போயிட்டு கிராஷ் ஆயிடுச்சு. அதனால நம்ம ரெட் கைரடஸ் வந்து பார்த்தோம்னா ரிவரில் இறங்கி அது வந்து செம்ம ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சுயா. கண்ணில் படுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷ் வந்து நோட் பண்ணுற. ஸோ இதை பார்த்து நம்ம ஆஷ் வந்து ரெட் கைரடஸ் எப்படியாவது காம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. இது வந்து கண்ணில் படுற எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைம் டைசன் மட்டும் மற்ற டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம லான்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஆஷ் மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக வந்துடுறாரு. ஸோ இதனால் டைசனுக்கும் லான்ஸுக்கும் இடையில பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பேட்டிலில் வந்து பார்த்தோம்னா நம்ம லான்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தோம்னா டைசனை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. அதை தொடர்ந்து மற்ற டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ரெட் கைரடஸ் பிடிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் நம்ம ஆஷ் வந்து சேவ் பண்ணிட்டதுனால அந்த ரெட் கைரடஸ் வந்து பார்த்தோம்னா இந்த டீம் ராக்கெட் மெம்பர்ஸுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு அது வந்து பார்த்தோம்னா ரிவர் சைடை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தோம்னா திரும்பவும் வந்து நம்ம டீம் ராக்கெட் ட்ரையோவுமே வந்து பார்த்தோம்னா இந்த ரெட் கைரடஸ் வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் நம்ம ஆஷ் வந்து அதை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுற. பட் ஃபைனலாக ரெட் கைரடஸே வந்து பார்த்தோம்னா இந்த டீம் ராக்கெட் மெம்பர்ஸுமே வந்து பயமாக வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம பிகாச்சு வந்து பார்த்தோம்னா இந்த டீம் ராக்கெட் ட்ரையோவுமே வந்து விரட்டி அடிச்சிருச்சு. ஸோ இதனால ரெட் கைரடஸ் அதோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் இழந்து பயங்கர ரேஜுக்கு போயிட்டு கண்ணில் படுற எல்லாத்தையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டே வந்து பார்த்தோம்னா மகோனகி டவுனை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. பட் நம்ம ஆஷ் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது இந்த போக்கேமான காம் டவுன் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஆஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிடுச்சு. அந்த டைம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஓல்டு மேன் வந்து அவரோட டியூகாங் மூலமாக அந்த அட்டாக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு ஃபர்தராக இந்த ரெட் கைரடஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிவருமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டதுனால லைக் அந்த ரெட் கைரடஸ் வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன் நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து லைக் நம்ம லான்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ரெட் கைரடஸ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா அவரோட டிராகனைட்டோட உதவி மூலமாக ஃபைனலாக இந்த ரெட் கைரடஸை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. இது மூலமாக லைக் நம்ம லான்ஸ் வந்து அவரோட பொக்கேபாலோட உதவி மூலமாக ஃபைனலாக இந்த ரெட் கைரடஸ்மே அவர் வந்து கேட்ச் பண்ணிடுறாரு. ஸோ அதை தொடர்ந்து டைசன் மட்டும் அவங்களோட டீம் ராக்கெட் மெம்பர்ஸை வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸர் ஜெனி வந்து கைது பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைம் நம்ம லான்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆஷ் மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேங்க் பண்ணுறாரு. ஸோ அந்த டைம் நம்ம லான்ஸ் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறார். அவர் வந்து இந்த ரெட் கைரடஸை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அதை தொடர்ந்து லைக் நம்ம ஆஷ் மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா மகோனகி டவுனை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தான் கைஸ் லைக் இந்த ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம லான்ஸ் வந்து இந்த ரெட் கைரடஸை வந்து கேட்ச் பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து நம்ம லான்ஸோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பொக்கேமானே வந்து பார்த்தோம்னா இந்த ரெட் கைரடஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து லைக் நம்ம ஆஷ் வந்து ஜோத்தோ லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவரோட 7th ஜிம் பேட்டில் பார்த்தின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.